மாப்பிள்ளைங்களா, வேற எதுவும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக செய்கிறேன்னு இருக்காரு. ஸோ அண்ணா வந்து சிக்கன் பள்ளி உப்பு கறி மாதிரி பண்ணுறாரு. நாம் வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு. வாவ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ பாஸ்மதி ரைஸ். ஸோ அப்படியே அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ஸோ எல்லாம் வெட்டிட்டாங்க. ஸோ அப்படியே பார்ப்போம் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொதிச்சிருச்சு. ஸோ எண்ணெய் கொதிச்சாண்டி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுடலாம். சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸு. ஸோ நம்ம எண்ணெய் கூடயே வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெய் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நல்லா வணங்க விட்டுடலாம் வெங்காயம். ஸோ வெங்காயம் வணங்கினோடனே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இது அப்படியே ஆட் பண்ணோடனே அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்மெல் பிரியாணி இருக்குது. அப்படியே கம்மன்னு ஸ்மெல் வருது. அப்படியே பேரலாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து உப்பு கறி பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வரமிளகா போட்டு வணக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படியே தக்காளி எடுத்து கொட்டுங்க நம்ம பிரியாணிக்கு. நம்ம வெங்காயம் வணங்கிருச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம அப்படியே தக்காளி நல்லா வணங்க விட்டுடலாம். ஸோ அப்படியே உப்பு கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படியே அதுக்கும் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வணங்க விட்றாங்க. ஸோ அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ சிக்கன் ஆட் பண்ணி சிக்கன் நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி விடுற அளவுக்கு நம்ம வேக விட்டோன்னு மூடி வச்சு. ஸோ இது அப்படியே இது சைடில் விட்டுருவோம் உப்பு கறியை. ஸோ அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அப்படியே கிட்டத்தட்ட வணங்கிடுச்சு. ஸோ அப்படியே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணுறோம். ஸோ சிக்கன் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதே வந்து கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து வச்சுருக்கோம். பாய் வீட்டு பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மசாலா ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் தனியாக பிரியாணி மசாலா லைக் ஆச்சி இல்லை சக்தி இல்லை வேறு திண்டுக்கல் பிரியாணி மசாலா எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வச்சுருக்கோம். ஸோ மசாலா அப்படியே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசாலா ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்படியே பேரலாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு கறிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம மசாலா நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும் சிக்கனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அப்படியே ஆட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி தண்ணியும் கரெக்டாக அளந்து ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இது ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் பிரியாணி ரெடி. அப்படியே இந்த பக்கம் உப்பு கறிக்கு அப்படியே வெந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்துச்சுன்னா அண்ணாவோட ஸ்பெஷல் உப்பு கறி ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பிரியாணிக்கு விசில் போட்டாச்சு. ஸோ அந்த அப்படியே உப்பு கறியும் வெந்து முடிக்க போகுது. ஸோ பார்க்கலாம் மாப்பிள்ள, பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், பாய்.